ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வெஸ்டிங்ஸ் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வெஸ்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னா நிலா. ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நிறைய குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. க்ளூவும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பீங்க போல். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி இது வந்து தேர்டு கிவ் அவே கொஷினோட வீடியோ. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நிறைய குட்டீஸும் ஃப்ரெண்ட்ஸும் ஃபீல் பண்ணியிருந்தீங்க, கரெக்டான டைமுக்கு எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரி பண்ணிக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ கப் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு அழகான கிராஃப் செய்ய போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் குட்டீஸ். ஃபஸ்ட்டு டீ கப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மயில் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 4 டீ கப் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக நான் கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பிங்க், ஒன்று வந்து லைட் க்ரீன். அது ரெண்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் வந்து அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இன்னையோட கொஷின் என்ன அப்படின்னா, தாய் இனிப்பால், மகள் புளிப்பால், பேத்தி மணப்பால், அவர்கள் யார்? இதுதான் வந்து இன்னையோட கொஷின். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன அப்படி சொல்லிட்டு. சீக்கிரமாக கமெண்ட் பண்ணிடுங்க குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி கலர் பேப்பரில் இந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் ட்ரா பண்ணி இதே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் சிசர் இல்லை அப்படின்னா கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது ரெண்டையும் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி நான் ஹாஃப் சர்க்கிள்லேயும் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒட்டி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து 2 கார்ட்போர்டும் ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து கட் பண்ணிட்டேன். ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அது மேலே நம்ம கிளிட்டர் ஷீட் வந்து நான் எல்லோவும் ரெட் கலரும் ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து இந்த கார்ட்போர்ட் அட்டையில் நான் ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ரெண்டையும் நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்ட்போர்டில் கலர் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் இந்த சர்க்கிள் கரெக்டாக வந்து கீழே அந்த அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கிட்டோம். இந்த ஷேப்பில் நமக்கு கிடச்சிருச்சு. பிரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து க்ளூகன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த ஸ்டெப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணி வச்சுருக்க பேப்பர் கப்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு ஹார்ட்டின் மட்டும் மேலே கார்னரில் நான் ஒட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஹார்ட்டின் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வந்து விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேடாக வந்து பூ மாதிரி இருக்கிறது வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிறத வந்து நான் அந்த பேப்பர் கப்போட சென்டரில் நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் மணி இருக்கு இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் கலர், ஒயிட் கலர் பேர்ல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து கிளிட்டர் ஷீட் இருக்கு இல்லையா, எல்லோ கலர், அது வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம கீழே சைடில் வந்து கார்ட்போர்ட் அட்டை ஓரத்தில் தெரியும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கலர் பேப்பர் நம்ம ஸ்டார்டிங் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கையாலையோ இல்லை ஒரு குச்சி வச்சு ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுருள் மாதிரி கிடைக்கும். பேப்பர் அப்படிங்கிறதுனால நல்லா சுருண்டு வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மேலே ஹார்ட்டின் இருக்கு இல்லையா, அது கூட கீழே வந்து தொங்க விட்டுக்கிற மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் ரெடிமேடாக இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் செட் பண்ணி அதுக்குள்ளே அந்த பேப்பர் கப்புக்குள்ளே வச்சு நான் அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இது நம்மளோட தேர்ட் கிவ் அவே கொஷினோட வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக பூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோ வித் ஒயிட் கலர். ஓகேங்களா? இந்த கிராஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கேட்டிருக்க இன்றைக்கி கொஷினோட ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப்பில் வரும். அதாவது ஒரே ஒரு ஆன்சர் இல்லை, 3 ஆன்சர்ஸ் வரும்.
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் மாதிரி வரும். ஸோ யார் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க, எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம சேனலுக்கு இன்வைட் பண்ணுங்கள். இதேமாதிரி நான் வேறு ஒரு வேஸ்ட் திங்ஸோடு நாங்கள் மீட் பண்ணுறேன். டாடா பை பை, டேக் கேர் குட்டீஸ் அண்ட்